ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சுட்ட கதை எபிசோடில் உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நான் உங்கள் மகாவர்ஷினி. நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி நான் உங்களுக்கு இந்த கதையோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளார போவோம். ஒரு பிரபலமான ஒரு சயின்டிஸ்ட், அவர் யாருன்னா ஐன்ஸ்டைன். அவர் தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சவர். அவர் ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் போய் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு போகும்போது அவர் எப்போவுமே காரில் போகிறது தான் வழக்கம். அவரு கூட அவரோட டிரைவரும் இருப்பார். அப்படி ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு போயிட்டுருக்கும்போது அவரோட டிரைவர் வந்து சொல்கிறாரு ஐன்ஸ்டைன் கிட்ட, என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட ப்ரெசன்டேஷனை என்னாலையும் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் என்னோடய மைண்டில் வந்து ஃபுல்லாக அப்படியே பதிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த டிரைவர் ஐன்ஸ்டைன் கிட்ட சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பண்ணுற ப்ரெசன்டேஷனை உங்களை மாதிரியே என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி யாராவது நம்மக்கிட்ட நம்மளை பற்றி சொன்னாங்க அப்படின்னா நமக்கு வந்து எரிச்சல் தான் ஆகும். என்ன இப்படி ஒரு டிரைவர் நம்மக்கிட்ட இப்படி வந்து சொல்கிறானே அப்படின்னு. ஆனால் ஐன்ஸ்டைன் அதை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டாரு. நான் சொல்கிற ஒரு தியரி, நான் பண்ணுற ஒரு ப்ரெசன்டேஷன் அந்த டிரைவருக்கு கூட தெளிவாக புரிய வச்சுருக்கேனே அப்படின்னு அதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறாரு. அவர் அந்த மினிட்ல என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, சரி இந்த ப்ரெசன்டேஷனை டிரைவரே பண்ணட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, சரி எனக்கு பதிலாக இந்த ப்ரெசன்டேஷனை நீயே என்னோடய இடத்துல இருந்து பண்ணு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரெசன்டேஷனுக்கு போகும்போது ரெண்டு பேரும் ஷர்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அந்த டிரைவர் ஐன்ஸ்டைன் மாதிரியும் ஐன்ஸ்டைன் டிரைவர் மாதிரியும் போகிறாங்க. அந்த காலத்துலலாம் ஐன்ஸ்டைன்னா யார் அப்படிங்கிறது அவரோட ஃபோட்டோவோ எதுவுமே இருக்காது. ஸோ டிரைவர் தான் ஐன்ஸ்டைன் அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லோரும் நம்புகிறாங்க. அதே மாதிரி அங்கே போயிட்டு அந்த டிரைவர் ஐன்ஸ்டைன் மாதிரியே அவர் சொல்கிற ஒரு வேர்ட் மாறாமல் எல்லா ப்ரெசன்டேஷனையும், எல்லா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் இருக்க எல்லா ப்ரெசன்டேஷனையும் வந்து சொல்கிறாரு. ஸோ எப்பவும் போல் அந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஷின் செஷன் இருக்கும். அந்த மாதிரி அங்கே இருக்க எல்லோரும் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதை ஏற்கனவே வந்து ஐன்ஸ்டைன்கிட்ட கேட்ட கேள்வி. ஸோ அந்த டிரைவருக்கு அது வந்து ஆன்சர் தெரியும். அந்த டிரைவர் ஆன்சர் சொல்லிட்டாரு. அது போக நெக்ஸ்ட்டாக ஒருத்தர் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு. அந்த கொஷின் இது வரைக்கும் ஐன்ஸ்டைன் கிட்ட கேட்காத கேள்வி. அந்த டிரைவருக்கு அந்த கொஷினுக்கு பதிலும் தெரியாது. அவருக்கு ஐன்ஸ்டைன் சொன்ன ப்ரெசன்டேஷனோட வேர்ட்ஸ் பிரெயினில் இருக்கோ தவிர தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட நாலேஜ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதுக்கு ஆன்சர் அவருக்கு தெரில. அந்த மினிட்ல கொஷின் கேட்டவர்கிட்ட அவர் உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ஈஸியான கொஷின், இதுக்கு நான் பதில் சொல்லணுன்னே இல்லை, அதுக்கு என் டிரைவரே பதில் சொல்லுவான் அப்படின்னு ஐன்ஸ்டைனை காமிக்கிறாரு. அந்த கொஷினுக்கு ஐன்ஸ்டைனும் பதில் சொல்கிறாரு. அப்போ தான் அந்த ஐன்ஸ்டைன் வந்து யோசிக்கிறாரு, இந்த டிரைவர் வந்து நாலேஜ் மட்டும் இல்லை, அவரோட சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணி அந்த செகண்டில் என்ன சொல்லணுமோ அதை வந்து சொல்லியிருக்காரு, அவரோட ஸ்மார்ட்னஸை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ இந்த கதையோட முடிவில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். டிரைவர் அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பற்றின ப்ரெசன்டேஷனோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி வச்சுருந்தது அந்த டிரைவரோட நாலேஜ். அதுவே ஒருத்தர் கொஷின் கேட்டார் இல்லையா, அந்த கொஷின் கேட்கும்போது அவர் உடனே அந்த செகண்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை அப்போவே யோசித்து ஐன்ஸ்டைன் கிட்ட அந்த கொஷினை மாற்றி விட்டார் இல்லையா, அதுதான் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை விட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கிரிக்கெட் மேட்ச், இதில் வந்து கிரிக்கெட் விளையாடும் போது அந்த பால் எப்படி வந்தால் எப்படி அடிக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி அடிச்சிருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது நாலேஜ். இதுவே அந்த ஸ்பாட்டில் அந்த பால் வரும்போது அதை எப்படி அடிக்கணும்னு அந்த செகண்டில் என்ன யோசிச்சு பண்ணுறோமோ அது இன்டெலிஜென்ஸ். ஸோ நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாதுங்க, இன்டெலிஜென்ஸும் வேணும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் மகாவர்ஷினி ஷைனிங் ஆஃப். பை பை. இதே மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ASEC ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங். ஃபியூச்சர்ல அனிமேஷன் அண்ட் கேமிங்ல சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். நம்ம ASEC ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்ல 2024-2025 டிப்ளமோ இன் அனிமேஷன் அண்ட் கேமிங் கோர்ஸுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. 100% பிராக்டிகல் ஓரியன்டா லேர்ன் பண்ண இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்காக. ப்ராஜெக்ட் ஓரியன்டா வர்க் பண்ணிக்கிட்டே கத்துக்கிறதுக்காக இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் மூலமா ட்ரைனிங் கொடுக்கிறோம். அதிகப்படியான சம்பளத்துல அதிகமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு.
Courses offered: Diploma in Animation and Gaming, Diploma in Multimedia Animation and VFX, Multimedia in Animation, Film Making and VFX, AR and VR. மேலும் தொடர்புக்கு ASEC School of Animation and Gaming, a premier division of Erode Sengundar Engineering College, Perundurai, Erode. Phone 9842465500.